ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஈஸியாக ட்ரேசிங் டிசைன் போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அஸ் உலகம். இந்த டிசைன் போடுறதுக்கு நான் ஒரு A4 ஷீட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகட்டே ப்ளவுஸில் நீங்கள் இந்த டிசைனை போடலாம். இந்த டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இன்விடேஷன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஹேண்டோட சென்டரில் தான் இந்த டிசைன் வரும். அப்போ எந்த அளவு ஹைட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் வருது. அதை நம்ம இன்விடேஷனில் மார்க் பண்ணி எடுக்கலாம். கரெக்டாக அதோட சென்டரில் இருக்கிறது போல் வரைஞ்சி எடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு மார்க் பண்ண அந்த பிளேஸும் கரெக்டாக டச் ஆகிருக்கிறது போல் அந்த தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு வரைஞ்சிடுங்க. கரெக்டான ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஹேண்ட் யூஸ் பண்ணி வரைகிறத விட ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம இனி இதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம வந்து உள்பக்கம் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணலாம், வெளிப்பக்கம் வர அந்த பீஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இதை வெட்டி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்குது பாருங்கள். கரெக்டாக அழகாட்டு இந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஹேண்டு யூஸ் பண்ணி வரைஞ்சா கூட இந்த மாதிரி கிடைக்காது. இதை நம்ம இப்படி உள்பக்கமாட்டு வரைஞ்சி எடுக்கலாம். இதில் வந்து உள்பக்கம் வரும், இந்த பீஸில் வந்து நமக்கு வெளிப்பக்கத்தில் வரும் அந்த வரைகிறது. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இனி நம்ம டிசைன் போடலாம். ஃபஸ்ட்டு டிசைன் பார்ப்போம். கரெக்டாக நம்ம கிளாத்தில் நீங்கள் சென்டரில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுபோல் ஒரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் வரைகிறதுக்கு ஒரு சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு அதில் தான் வரைஞ்செடுக்கிறேன். நீங்கள் காயின் யூஸ் பண்ணியும் வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், இதில் இந்த 3 லீஃப் வாரதை கரெக்டாக அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு இதில் வரைஞ்செடுக்கலாம். நீங்கள் வந்து லீஃப் கட் பண்ணியும் வரையலாம், ஃப்ரீ ஹேண்டில் வரையது ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படியும் வரைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ளவர் வந்து சர்க்கிளில் வரைகிறோம். எந்த ஃப்ளவர் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். த்ரெட் ஒர்க்லேயும் யூஸ் பண்ணலாம், சீக்வன்ஸ் ஒர்க் வேணும்னா அப்படியும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதுபோலியே நம்ம மறுபக்கமும் வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். மேலே கேப் இருக்குது, அதுக்கு வந்து இந்த 3யும் லீஃபும் கரெக்டாக சென்டரில் இருக்கிறது போல் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 2 சென்டிமீட்டர் லைன் தான் இந்த V ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். கீழ் பக்கத்தில் கொஞ்சம் விரிஞ்சது போல் வரும். இதில் வந்து சுகர் பீடு ஒர்க்கு கொடுத்துட்டு லாஸ்ட் எண்டில் நீங்கள் ஒரு ஒயிட் பீடு கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் சுகர் பீடு ஒர்க்கு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து ரைஸ் பீடு கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இதுக்கு வந்து நம்ம 2 லீஃப் வந்து வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் லீஃப் நம்ம வரைஞ்செடுப்போம். இனி இந்த லீஃப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமாட்டு 2 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம 2 பக்கமும் இப்படி லைன் போட்டு எடுக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டு எடுக்கணும்னு நினச்சிங்க ஆனால் அப்படியும் எடுக்கலாம். லைட்டாக கர்வ் மாதிரி வரைஞ்செடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியும் வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுக்கும் நம்ம கரெக்டாக சென்டரில் இந்த டிசைனை வச்சு வரைஞ்சி எடுப்போம். வரைஞ்சி எடுத்துட்டு நம்ம கரெக்டாக 1 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணி எடுக்கலாம். ஃபுல்லுமே மார்க் பண்ணி எடுக்கணும். நீங்கள் டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி எடுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதுபோல் நீங்கள் மார்க் பண்ணி எடுங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு மார்க் பண்ணதில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு எடுக்கிறேன். இது எதுக்காகனா ஒரு சிங்கிள் பீடு கொடுக்கணும், அதுக்காக தான் அதில் வந்து நான் சர்க்கிள் போட்டு எடுத்துருவேன். அடுத்து இதோட சென்டரில் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும். உங்களுக்கு இது வரைகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து
1 சென்டிமீட்டர் எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டும் வரைஞ்செடுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 2 பீடோட சென்டரில் நீங்கள் வச்சு வரையும் போது எல்லாமே ஒரே அளவில் கரெக்டாகவே வரும். நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாகட்டே ப்ளவுஸில் போடலாம். இந்த ட்ரையாங்கிளோட சென்டரில் 2 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் போடலாம் கீழ்ப்பக்கத்தில். அதோட மேல் பக்கத்தில் அந்த 2 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது போல் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது போலையே நம்ம எல்லாத்துலேயும் ஃபுல்லுமே வரைஞ்சி எடுக்கணும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த கீழ்ப்பக்கம் வாரது 2 சென்டிமீட்டர் இருக்கிறது போல் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா லைனும் போட்டு எடுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பாருங்கள், கீழ்ப்பக்கம் வாரது 2 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம வரைஞ்செடுக்கலாம். வரைஞ்செடுத்துட்டு இதில் நம்ம ஒரு 3 பீடு வரைஞ்செடுப்போம். பாருங்கள், ஒரு 3 பீடு இது மாதிரி நம்ம வரைஞ்செடுக்கலாம். நீங்கள் ப்ளவுஸில் வரைய வேண்டாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாட்டு ஒர்க்கை போடலாம். உங்களுக்கு தெரிகிறதுக்காக வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த 2 சென்டிமீட்டர் லைனும் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்செடுக்கலாம். அப்போ கரெக்டாக வரும். பாருங்கள், இது போல் ஃபுல்லும் வரைஞ்செடுப்போம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஆனால் சிம்பிளான ஒர்க்கு. இதோட மேல் பக்கம் நம்ம ஒரு லைன் போட்டு இதில் ஒரு ரவுண்ட் போட்டு விடலாம். இதெல்லாம் நீங்கள் சுகர் பீட் ஒர்க்கு கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த லைனெல்லாம் சுகர் பீட் வச்சும்போது ரொம்பவே கிராண்டாட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாட்டு ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.